வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். தற்பொழுது மீண்டும் அவரது ஜாமீனை ரத்து செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று அதே துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சாட்சிகளையும் அளித்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அந்த மனுவில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அவரை பிடிவாரண்ட் அடிப்படையில் கைது செய்ய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பிடிப்பதற்கு பல வருடங்கள் தீவிரமான சோதனைக்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்தது என்னமோ அதிமுகவின் அமைச்சரவையில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததுதான். அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிமாற்றம் செய்தார். ஆனால் அதிமுகவின் ஆட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றார் அல்லவா. இவர் சிறையில் இருக்கும் பொழுது சுமார் 7 முறை அவரது வீட்டிலும் அலுவலகத்திலும் உறவினர்கள் வீட்டிலும் நிறுவனங்களிலும் சோதனைகள் நடத்திய போதுதான் உண்மையான தகவலை தெரிய வந்திருக்கிறது. பல கோடி இவர் ஊழல் செய்திருப்பதாகவும், முக்கிய குற்றவாளியே இவரது தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் என்றும், இவரது தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்தால் விசாரணையின் அடிப்படையில் அவர் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதுதான். இதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய இடியாக அமைந்தது. ஒன்று நாம் பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர் நெஞ்சுவலியின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அல்லவா. காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த அமைச்சர்களும் மருத்துவமனையில் வந்து பார்த்தார்கள் அல்லவா. அப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அவரை பார்க்க வேண்டும்? அதாவது நலம் விசாரிக்கலாம், ஒரே நேரத்தில் அனைத்து அமைச்சர்களும் பார்க்கிறார்கள் என்றால் செந்தில் பாலாஜி மீது பயமா அல்லது அவர் மீது இருக்கக்கூடிய பாசமா என்று பார்த்தால் பயம்தான். கடைசியில் தான் உண்மை தெரிந்தது. செந்தில் பாலாஜியை விட அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் தான் முக்கியமான குற்றவாளி, அவருக்குத்தான் உண்மை தெரியும் என்ற காரணத்தினால் உடனடியாக அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். அதிமுக ஆட்சியின் பொழுது செய்த ஊழலை விட திமுகவின் ஆட்சியில்தான் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதாகவும், இதனால் கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிளான் போட்டதாகவும் தெரிய வருகிறது.